இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா எவ்வளோ ஆகும்? எப்படி 2 லட்ச ரூபா ஆகும். காம்படிஷன் வேறு கொஞ்ச நாள் தான் இருக்குது. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய், ஃபஸ்ட்டு வேற கதையை ரெடி பண்ணுறா. வேறல பணத்துக்கு ட்ரை பண்ணுவோம். படம் பண்ணுறேன்னு பணம் கேட்குற, அதுக்கு உருப்படி ஏதாச்சும் பண்ணலாம்ல? பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறோம், ஒரு 10 லட்ச ரூபா தரீங்களா? நைஸ் லுக். சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. நம்மளை நாமளே பார்த்துக்கிட்டாதான் உண்டு. வாடா. என்ன ஆச்சு உனக்கு? நீ இவ்வளோ டவுனாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. இன்னும் என்ன ஆகணும்? எடுத்த மொத்த படத்தையும் எங்கள் அப்பா எரிச்சிட்டான். இனிமேல் எடுக்கிறதுக்கு கதையும் இல்லை, டைமும் இல்லை, காசும் இல்லை. எல்லாரும் எடுத்து முடிச்சிருப்பாங்க. இனிமேல் எப்படி எடுத்து எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல. இப்போ எதுக்கு ஜெயிக்கிறது பற்றி யோசிக்கிற? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசி. இந்தா, இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு. மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ம், என்னடி வரும்போது தளபதி படம் பார்த்துட்டு வந்தியா? இதான் நீ. இதை போய் பேப்பரில் எழுது. டேய் பிர்ரா, எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் கேட்டாச்சு. மொத்தமாக போனது தான். கோடம்பாக்கமே மிகவும் பரபரப்பில் இருக்கும் கோலிவுட் பிலிம் காம்படிஷன் பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு. நாங்க எதிர்பார்க்கல இவ்வளவு படங்கள் வரும்னு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படங்கள் இதுவரைக்கும் வந்திருக்கு. ஃபீச்சர் ஃபிலிம் இணையான குவாலிட்டியில அமைச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 10 படங்களை நானும் என்னோட டீமும் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறோம். அதுல எது டைட்டில் வின்னருங்கிறத கௌதம் சார் டிசைட் பண்ணுவார். நன்றி சார். தேங்க்யூ. இந்த போட்டிக்கு குறும்படங்களை அனுப்புவதற்கு வெறும் 15 நாட்களே உள்ள நிலையில் இவ்வளவு பெரிய வாய்ப்பினை பெறப்போகிற அந்த ஒரு இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா எவ்வளோ ஆகும்? எப்படி 2 லட்ச ரூபா ஆகும். காம்படிஷன் வேறு கொஞ்ச நாள் தான் இருக்குது. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய், ஃபஸ்ட்டு வேற கதையை ரெடி பண்ணுறா. வேறல பணத்துக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த கதை ஓகேவா? நல்லா இல்லை. ஏப்பா, எந்த செக்யூரிட்டி இல்லாம உனக்கு எப்படி பணம் தர்றது? நீ எப்ப படம் பண்ணி பெரிய ஆளாகி எனக்கு காசை திருப்பி தர்றது? படம் பண்ணுறேன்னு பணம் கேட்குற, அதுக்கு உருப்படி ஏதாச்சும் பண்ணலாம்ல? பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறோம், ஒரு 10 லட்ச ரூபா தரீங்களா? நைஸ் லுக். சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. நம்மளை நாமளே பார்த்துக்கிட்டாதான் உண்டு. வாடா. என்ன ஆச்சு உனக்கு? நீ இவ்வளோ டவுனாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. இன்னும் என்ன ஆகணும்? எடுத்த மொத்த படத்தையும் எங்கள் அப்பா எரிச்சிட்டான். இனிமேல் எடுக்கிறதுக்கு கதையும் இல்லை, டைமும் இல்லை, காசும் இல்லை. எல்லாரும் எடுத்து முடிச்சிருப்பாங்க. இனிமேல் எப்படி எடுத்து எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே எவ்வளோ சீரியஸான விஷயத்தையும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான். இப்போ எதுக்கு ஜெயிக்கிறது பற்றி யோசிக்கிற? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசி. இங்க பாரு, முதல்ல ஏறிற கல்லை விட 2ஆவதா ஏறிற கல்லு தான் தூரமா போய் விழும். ஏன்னா முதல் கல்லுக்கு இலக்கு கிடையாது. ஆனா 2ஆவது கல்லுக்கு முதல் கல்லை தாண்டதான் இலக்கு. திரும்ப எடு. முதல்ல எடுத்ததை விட கண்டிப்பா பெஸ்டா தான் வரும். இந்தா, இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு. மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ம், என்னடி வரும்போது தளபதி படம் பார்த்துட்டு வந்தியா? இதான் நீ. இதை போய் பேப்பரில் எழுது.